துர்மரணம், விபத்துனால இறந்தவங்க, அல்லது விதியை நம்மளா தேடிட்டு இறந்தவங்க, அல்லது அடைப்புல இறந்துட்டவங்க, அல்லது திண்ணையில இறந்துட்டவங்க, இப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி இன்னைக்கு நீங்க போய் எந்த சிவன் கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல, அது நீங்க கோவிலுக்கு சில பேர் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் கோவிலுக்கு போலாம். அங்க தீட்டு கிடையாது. அங்க போய் கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு முன்னாடியே நீங்க மோட்ச தீபம்னு சொல்லக்கூடிய ஒரு தீபம். இது கார்த்திகை மாசம் தீபத்தன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து பாருங்க. அவங்களுடைய ஆத்மா நல்லபடியா சாந்தி ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. ஏன்னா சில பேர் அதை முறையா கடைபிடிச்சிருப்பாங்க. சில பேர் முறையா கடைபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க வெளியூர்ல இருக்கோம், வேலைக்கு போறோம், இங்க இருந்து யார் இதை செய்யறது அப்படின்னு தவற விட்டுருப்போம். அதனால நம்ம குடும்பத்துக்குள்ள நிறைய கஷ்டங்கள், போராட்டங்கள், மனவேதனை நடந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு நிவர்த்தி பண்றதற்கானதான் இந்த தீப வழிபாடு. இதை செய்யுங்க. அவங்க முன்னோர்களும் நல்லா சாந்தடிச்சு நமக்கு வரக்கூடிய தலைமுறைகள் நல்ல முறையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நமக்கும் நல்ல ஒரு தருணம். இதை பயன்படுத்திக்கங்க. யாரும் செய்யாம விட்டுறாதீங்க. இதுல பாதிச்சவங்க போய் செய்யுங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான ஒரு தருணம்.